Hello friends, welcome to our channel. இன்னைக்கு நம்ம தமிழ்நாடு class 10 chapter 3 algebraல exercise 3.8ல first questionல first point பார்க்கலாம். இது page number 106ல இருக்கு. Find the square root of the following polynomials by division method. இதுல first question வந்து இது இம்பார்ட்டன்ட்டான 5 mark. exercise 3.8ல எல்லா சம்மே வந்து 5 mark தான். x power 4 minus 12x cube plus 42x square minus 36x plus 9. இதை இப்போ long division methodல solve பண்ணலாம். x power 4 minus 12x cube plus 42x square minus 36x plus 9. long division methodல first lastல இருந்து pair பிரிப்போம் 2 2வா. அப்போ இந்த ரெண்டு term x power 4 மட்டும் தனியா இருக்கு. ஃபர்ஸ்ட் x power 4 க்கு கண்டுபிடிச்சிடலாம். x power 4 is equal to x square into x square ன்னு எழுதலாம். அப்போ x square-ஐயும் மல்டிப்ளை பண்ணா நமக்கு x power 4 கிடைக்கும். டிவைட் நார்மல் டிவிஷன் மாதிரி தான். உள்ள வந்து இப்போ மைனஸ் பண்ணுவோம், சப்ராக்ட் பண்ணுவோம். அப்போ சிம்பிள் சேஞ்ச் ஆகும்போது மைனஸ் x power 4 ஆயிடும். ப்ளஸ் x power 4 மைனஸ் x power 4 ஆயிடும். இப்போ இங்க இருக்க ப்ளஸ் x power 4ம் minus x power 4ம் கேன்சல் ஆயிடும். அப்போ இது ரெண்டும் கேன்சல் ஆயிடும். நெக்ஸ்ட் இதுக்கப்புறம் நம்ம இறக்கும்போது லாங் டிவிஷன் மெத்தடில் பேரா தான் இறக்கணும். அப்போ இந்த பேரை நம்ம கீழே இறக்கும்போது minus 12x cube plus 42x squareன்னு வரும். எல்லா சம்லமே அடுத்த ஸ்டெப் வந்து கோஷன்ட்ல இருக்கிறதோட இன்டூ 2 பண்ணி இங்கே எழுதணும். அப்போ 2 into x square is equal to 2x square. அப்போ இந்த இடத்துல 2x ஸ்கொயர்னு எழுதலாம். 2x ஸ்கொயர். அடுத்தது நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து உள்ள இருக்க ஃபர்ஸ்ட் டேர்மோட இந்த 2x ஸ்கொயரை டிவைட் பண்ணணும். இப்போ மைனஸ் 12x கியூபோட 2x ஸ்கொயரை டிவைட் பண்ணணும். இப்போ டிவைட் பண்ணும்போது 2 டேபிளில் 2 1s ஆர் 12 வந்து 6 ஆர். இங்கே 2x இருக்குது, இங்கே 3x இருக்குது. அப்போ மீதி ஒரு x இருக்கும். மைனஸ் 6x. அதை டிவைட் பண்ணும்போது மைனஸ் 6x கிடச்சிது. இந்த மைனஸ் 6xை கோஷன்ட்லேயும் எழுதணும், இங்கேயும் எழுதணும். அப்போ மைனஸ் 6x, இங்கேயும் மைனஸ் 6x. இதில் நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து இப்போ நம்ம கண்டுபிடிச்ச மைனஸ் 6xை 2x ஸ்கொயர் மைனஸ் 6xோட மல்டிப்ளை பண்ணணும். அப்போது மைனஸ் 6x இன்டூ 2x ஸ்கொயர் மைனஸ் 6x. இதை மல்டிப்ளை பண்ணால் இது 6xை உள்ளே மல்டிப்ளை பண்ணும்போது 6 into 2 12 ஆகிடும். மைனஸ் சிம்பிள் இருக்கிறதுனால மைனஸ். இங்கே ஒரு எக்ஸ் இருக்குது, இங்கே 2x இருக்குது. அப்போ எக்ஸ் க்யூப்னு எழுதலாம். அடுத்தது மைனஸ் 6xோட மைனஸ் 6xை மல்டிப்ளை பண்ணும்போது மைனஸும் ப்ளஸ்ஸாக மாறிடும். ப்ளஸ் 6 into 6 36. இங்கே ஒரு எக்ஸ் இருக்குது, இங்கே ஒரு எக்ஸ் இருக்குது. அப்போ ரெண்டும் சேர்ந்தால் எக்ஸ் ஸ்கொயர் ஆகிடும். இப்போ இங்கே கிடச்ச டேர்மை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணலாம். minus 12x cube plus 36x square. இது டிவிஷன்ங்கிறதுனால மைனஸ் பண்ணுவோம். அப்போ இங்கே இருக்க மைனஸ் வந்து ப்ளஸ்ஸாக மாறிடும், இங்கே இருக்க ப்ளஸ் வந்து மைனஸாக மாறிடும். இது வந்து minus 12x cube. இப்போ இது வந்து ப்ளஸ் 12x cube ஆகிடும். அப்போ ப்ளஸ் 12ம் மைனஸ் 12xம் x cube கேன்சல் ஆகிடும். அப்போ இந்த டேர்மும் கேன்சல் ஆகிடும். இங்கே வந்து எக்ஸ் ஸ்கொயர், ரெண்டுமே எக்ஸ் ஸ்கொயர் தான். அதுக்கு முன்னாடி இருக்க நம்பர் வந்து இது ப்ளஸ் 42, இது இப்போ மைனஸ் 36. 42ல் மைனஸ் 36 போயிடுச்சுன்னா 12 3 6. அப்போ 6 கிடைக்கும். இதில் பெரிய நம்பர் வந்து பாசிட்டிவ் வந்து 42. அப்போ 42 வந்து ப்ளஸ்ஸுங்கிறதுனால ப்ளஸ் 6. அப்போது இந்த ரெண்டு டேர்மையும் நம்ம மைனஸ் பண்ணும்போது ப்ளஸ் 6x ஸ்கொயருன்னு கிடைக்குது. இப்போ நெக்ஸ்ட் இருக்க பேரை நம்ம கீழே கொண்டு வரலாம். அப்போது மைனஸ் 36x ப்ளஸ் 9. இப்போ லாஸ்ட் டைம் பண்ண சேம் ப்ரொசீஜர் தான் இப்போ பண்ண போகிறோம். கோஷன்ட்டில் இருக்க எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 6xோட இன்டூ 2 பண்ணி இங்கே எழுத போகிறோம். அப்போது 2 மல்டிப்ளை பண்ணும்போது எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 6xோட 2ல் மல்டிப்ளை பண்ண 2x ஸ்கொயர், 2 into 6 12. அப்போ மைனஸ் 12xன்னு எழுதலாம். அப்போது இந்த இடத்துல 2x ஸ்கொயர் மைனஸ் 12xன்னு எழுதலாம்.
இப்போ இதுக்கு அடுத்த ஸ்டெப்பும் சேம் தான். இங்கே இருக்க டேர்மோட இதில் இருக்க ஃபர்ஸ்ட் டேர்மை நம்ம டிவைட் பண்ணணும். இப்போ 6x² 2x² டிவைட் பண்ணோன்னா x² கேன்சல் ஆகிடும். 2 டேபிளில் 2 1s are 6 வந்து 3s are. அப்போ +3. அப்போது நம்மளுக்கு வந்திருக்க +3யை கோஷன்ட்டில் சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். அப்போது +3 இங்கேயும் +3. நெக்ஸ்ட்டு ஸ்டெப் வந்து இந்த +3யோட இங்கே இருக்க டேர்மை மல்டிப்ளை பண்ணணும். அப்போது 3 × 2x² - 12x + 3. 3 2s are 6. அப்போ 6x². 3 12s are 36. அப்போ -36x. 3 3s are 9. அப்போ +9. இங்கே இருக்க +3யை 2x² - 12x + 3யோட மல்டிப்ளை பண்ணும்போது 6x² - 36x + 9ன்னு கிடைக்குது. அதை இங்கே எழுதிடலாம். +6x² - 36x + 9. டிவைடில் மைனஸ் பண்ணுவோம் நெக்ஸ்ட் ஸ்டெப்பு. அப்போது இங்கே இருக்க ப்ளஸ் வந்து மைனஸாக மாறிடும், இங்கே இருக்க மைனஸ் ப்ளஸ்ஸாக மாறிடும், ப்ளஸ் மைனஸாக மாறிடும். அப்போ மீதி +6x² - 6x² -36x. இப்போ இது +36x +9 -9 இது எல்லாமே கேன்சல் ஆகி 0 ஆகிடும். அப்போது 0. இப்போ கொஷின் என்னது? ஸ்கொயர் ரூட் ஆஃப் கண்டுபிடிக்க போகிறதுனால ஸ்கொயர் ரூட் சிம்பிள் போட்டு x⁴ -12x³ + 42x² - 36x + 9 = கோஷன்ட்டில் x² - 6x + 3ன்னு இருக்குது. இது மாடுலஸ் சிம்பிள் போட்டு எழுதிக்கலாம். ஏன்னா ஸ்கொயர் ரூட் எடுத்த அப்புறம் அதில் பாசிட்டிவும் இருக்கும் நெகட்டிவும் இருக்கும். அப்போ மாடுலஸ் x² - 6x + 3.